ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் நம்ம என்னென்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் டிப்பு நம்ம வாட்டர் கேன்லாம் கழுவி வச்சுருப்போம் பாருங்கள். நம்ம அப்போ தான் கழுவி பசங்க கொண்டு போகிற வாட்டர் கேனை க்ளீனாக கழுவி ஒரு சைடு நம்ம கமுத்தி வச்சிடணும். அது உருண்டு உருண்டு ஓடும், சரியாக நிற்காது, கிரிப்னஸ் இல்லாதனால நிற்காது. நம்ம அதை கிரிப்னஸோடு எப்படி நிற்க வைக்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் தாங்க எடுத்திருக்கேன். அந்த டம்ளர் உள்ள நீங்கள் இந்த வாட்டர் கேனை கரெக்டாக கமுத்தி வைங்க. கமுத்தி வச்சு ஒரு செவுத்தோரமாக நீங்கள் சாய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக நிற்கும். ரொம்ப அப்படியே அடைச்சி மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதனால் வாட்டர் கேனு சூப்பராக காஞ்சிரும். அந்த ஸ்மெல் இது இல்லாமல் இருக்கும். அப்படியே நீங்கள் வைக்க முடியலையா, இந்த மாதிரி கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதை டம்ளரில் போட்டு இப்படி டிப் பண்ணி வைங்க. இது இன்னும் சூப்பராக இருக்கும். டம்ளர் இல்லாட்டி ஒரு செம்பு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய டம்ளர் இல்லாட்டி எது உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு தெரிஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல, தெரியாதவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியல, நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன டிப் ஒன்று பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பூக்குத்துற பின்னு தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பின்னு நிறையா இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம எஸ் மாடலில் நம்ம கொக்கி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பூக்குத்துற பின்னோ இதை மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கூட பின்னு இருக்கும். அந்த மாதிரி பின்னு இருந்தால் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த எஸ் மாதிரி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் நம்ம இதை நம்ம பாத்திரம் கூடையோ எதுலேயோ நம்ம இதை தொங்க விட்டுட்டோம்னா ஸ்பூன் போடுறதுக்கு, சின்ன சின்ன பொருள் போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம எக்ஸ் கொக்கியாக மாற்றிக்கலாம் ஈஸியாக. எல்லா இடத்துலையும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை இதில் நான் ஒரு தூக்கு தான் மாட்ட போகிறேன். டெய்லி யூஸ் பண்ணுற தூக்கு தான். அந்த தூக்கு நம்ம கண்ணுக்கு எதிராக மாட்டி வச்சா நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால பாத்திர ஸ்டாண்டு மேலே இருக்குது, அதில் மாட்டி விட போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய கொக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டிங்கன்னா கரண்டி, ஸ்பூனு எல்லாமே போட்டுக்கலாம். சின்ன சின்ன ரொம்ப இந்த வடிகட்டி அதெல்லாம் ரொம்ப வெயிட் இல்லாத பொருளெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு கீழே அடைஞ்சி வைக்கிற வேலை மிச்சமாகும். நம்ம இந்த ஸ்டாண்டோட இது போயிடும். ஸ்டாண்டில் நிறைய கம்பி இருக்கும் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நமக்கு அது பத்தாதுங்கிறப்ப இந்த மாதிரி எஸ் கொக்கி நிறைய ரெடி பண்ணிக்கோங்க. சேஃப்டி பின்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்மளே வளைச்சாலே அது வளைஞ்சிரும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? நம்ம மளிகை ஜாமான்லாம் வாங்கி வச்சுருப்போங்க. ஒரு மாதமானால் நமக்கு காலியாகிடும். நம்ம காலியாக அப்பப்போ அந்த பாத்திரத்தை நம்ம கழுவி வச்சிடணும். கழுவாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா மொத்தமாக நமக்கு சேர்த்து கழுவுறப்போ ரொம்ப அதிகமாக நம்ம கழுவுற மாதிரி தெரியும். பாத்திரமும் நிறைய சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் எந்தெந்த பொருள் எப்பப்போ தீருதோ, தீர்ந்த பிறகு அந்த மளிகை ஜாமான் நீங்கள் கொட்டுங்க. அந்த பாட்டெல்லாம் நல்லா கழுவி வச்சு, டப்பாவாக இருந்தாலும் சரி, பாட்டலாக இருந்தாலும் சரி, அதை நல்லா கழுவிட்டு தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பொருளை கொட்டினீங்கன்னா எப்போவுமே டப்பா பார்க்குறக்கு புதுசு போல் இருக்கும். இன்றைக்கி எனக்கு துவரம் பருப்பு தாங்க, அது காலியாயிருச்சு. அதனால் இதை கொட்டிட்டு நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஃபில் பண்ணி வைக்க போகிறேன். எப்போவுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு கிச்சன் பாத்திரமெல்லாம் எப்போவுமே பளபளன்னு இருந்த மாதிரி இருக்கும். இது இந்த டிப்பும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன டிப் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சு கூட இருக்கலாம். நீங்கள் தெரியாதவங்க இதை நீங்கள் பார்த்துக்குங்க. மளிகை ஜாமான் வாங்கும்போது எப்பவுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சோப்பு தாங்க. சோப்பு நம்ம பாத்திரங்கள் ஒரு சோப்பு வாங்கியிருப்போம். அது பெருசாக இருந்தால் அப்படியே போட்டால் தண்ணியில் ஊறி ஊறி ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். அப்படி வேஸ்ட் ஆகாமல் நம்ம அந்த சோப்பை கூட கொஞ்சம் நாளைக்கு வைக்கிறதுக்கு இந்த சோப்பை நான் இன்றைக்கி 10 ரூபா சோப்பு தான் எடுத்திருக்கேங்க. 20 ரூபா சோப்பாக இருந்தால் நீங்கள் 3ஆக கட் பண்ணிக்கலாம். நான் 10 ரூபா சோப்புங்கிறனால அதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். 20 ரூபா சோப்பு வாங்கினீங்கன்னா 3ஆக கட் பண்ணிக்கோங்க. அது நமக்கு 3 வாரம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது நீங்கள் 2ஆக கட் பண்ணி போட்டிங்கன்னா 2 வாரம் யூஸ் பண்ணலாம். ஒரே இதாக போட்டால் அதுவே நமக்கு 1 வாரம் தான் வரும். அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் இதை 2ஆக கட் பண்ணி அதை அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு தேய்ச்சிங்கன்னா சோப்பும் வேஸ்ட்டாக போகாது, ரொம்ப செலவும் நமக்கு மிச்சமாகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனத்துக்கு சிக்கனம் கூட சோப்பு நமக்கு வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சிக்கனமாக இருக்குதே, என்னடா 10 ரூபா சோப்பே 2ஆக கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாதீங்க. இப்படி நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப காசும் மிச்சமாகும், செலவும் மிச்சமாகும். அதுக்காக நான் சொல்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு ட்ரிப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
நிறைய டிப்பு நான் சொல்லியிருக்கிறேன். ஏகப்பட்ட டிப்புகள் சொல்லியிருக்கிறேன். நிறைய டிப்பு நீங்கள் இப்போ என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய டிப்ஸ் வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த டிப்பு எப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து கடையிலலாம் நம்ம கருவேப்பிலை வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்ததுமே அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிடணுங்க. அப்படியே நம்ம போட்டு வைக்கலன்னா அந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்ட கொஞ்ச நேரத்தில் அது வாடி போயிடும், ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ அடிக்கிற வேலைக்கு சீக்கிரமே வாடி போயிருங்க. நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததே அதை ஒரு டப்பாவில் தான் போட்டு வைக்க போகிறேன். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறேனுங்கிறத பாருங்கள். கருவேப்பிலைனாலும் சரி, மல்லி இலைனாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அது வந்து நம்ம கூட கொஞ்ச நாள் நமக்கு காஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். கீழே அடியிலையும் ஒரு பேப்பர் வச்சுக்கணும், மேலேயும் ஒரு பேப்பர் வைக்கணும். நான் வந்து எல்லாம் கருவேப்பிலையும் முதல்ல கிள்ளிக்கிறேன். கடையிலேருந்து நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். இதே மாதிரி நீங்கள் மல்லி இலையும் பண்ணலாம். கீழே ஒரு நம்ம பேப்பர் வச்சுக்கலாம். பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கருவேப்பிலை வச்சுட்டு அது மேலேயும் ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு வாரம் நாளும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும். வேஸ்ட் ஆகாது, காஞ்சி போகாது, அழுகி போகாது. அந்த டப்பா எந்த டப்பா எடுக்கிறோமோ அந்த டப்பாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் சின்ன டப்பா கருவேப்பிலை நிறையா இருக்குது, ஆனால் கொஞ்சம் சின்ன டப்பாவை எடுத்துட்டேன். அதனால் அதை மடக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. உருவி போடுறதோட நீங்கள் இப்படி வச்சா கூட கொஞ்சம் நாள் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இப்படி வைக்கிறேன். இந்த டிப்பு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து லெமன் நம்ம கடையில் நிறையா வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அப்படி காஞ்சி போன மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் எடுத்து அதை நல்லா ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவரில் போட்டு வச்சோம்னா ரொம்ப நாள் இருக்கும். 15 நாள் என்ன 20 நாள் கூட லெமன் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி வச்சு 1 மாதம் கூட யூஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம சீசன் அப்போல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டோன்னா 1 மாதம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அன்றைக்கி வந்து 4 லெமன் தான் எடுத்துருக்கேங்க. 4 லெமனையும் நல்லா பேப்பரை சுற்றி வச்சிடுறேன். இது வந்து போன வருஷம் காலண்டர் பேப்பர் மிச்சமாயிடுச்சு. அதை எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக. அதில் தான் எனக்கு சுற்றி வைக்கிறேன். சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கவரில் போட்டு வச்சிடலாம். ஒரு கவர் எடுத்துக்கலாம். பாக்ஸில் கூட போட்டு வைக்கலாம். பாக்ஸ் இருந்தால் நீங்கள் பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கவர் தாங்க எடுத்துருக்கிறேன். அந்த கவரில் இது எல்லாத்தையும் போட்டு அப்புறம் அப்படியே மடக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. நமக்கு லெமன் வந்து 1 மாதம்னாலும் கெட்டு போகாது. அப்படியே வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேரட்டெல்லாம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். அது வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சா திடீர்னு பார்த்தா அது அழுகிற மாதிரி ஆகிடும். அந்த அழுகிற காரணமே அந்த காம்பு பக்கத்தில் ஏதாவது தண்ணி ஏதாச்சும் இருந்தால் அழுகிடும். இல்லாட்டி அந்த நுனி பக்கத்தில் தண்ணி ஏதாச்சும் இருந்தால் அழுகிடும். அதனால் அதை நீங்கள் 2 இதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவரில் போட்டு வச்சிங்கன்னா கேரட் வந்து 10 நாள்னாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அழுகி போகாது. லைட்டாக தண்ணி பட்டாலே கேரட் வந்து அழுகிற குணம் கொண்டது. அதனால் நீங்கள் இது இப்படி கவர் பண்ணி வைங்க. நாங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிடுங்க. 4 கேரட் இருக்குது. கட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு கவரில் போட்டு வச்சிடலாங்க. வாங்கிட்டு வந்தோன்னே இந்த வேலையை பார்த்துருங்க. நாளைக்கு பார்ப்போம் நாளான்னைக்கு பார்ப்போம்னு விட்டாலே நமக்கு அந்த கேரட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். வந்ததுமே இந்த வேலையை பார்த்துட்டோம் நமக்கு வந்து காய் வந்து கூட கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், கெட்டு போகாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சமைக்கும்போது அடுப்பில் சமைக்கும்போது எதையாவது கிண்டிட்டு நம்ம வந்து அப்படியே அடுப்பு மேலேயோ இல்லாட்டி அந்த கிச்சன் மேடை மேலேயோ வச்சுட்டோம்னா அந்த இடத்துல அந்த மசாலா அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் பட்டு அந்த இடமே நமக்கு உடனே துடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி துடைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சமைக்கிறோமோ சமைச்சிட்டு அந்த எண்ணெய் கரண்டி கிண்டுறோம் பார்த்திங்களா, அந்த கரண்டியை இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அது மேலே வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுப்பும் அந்த பிசுப்பு தன்மை வராது, அழுக்கும் ஆகாது, கிச்சன் மேடையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அழுக்காகாது. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய், see you.